ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,072 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,127, ஹை பார்த்திங்கன்னா 24,367, லோ பார்த்திங்கன்னா 24,099. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து 24,344 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 261 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து லாஸ்ட்டு 1 வீக், அதாவது புதுசாக சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்க தெரியும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏடிஆராக மார்க்கெட் டோட்டலாக வந்து இந்த 2 லெவலுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 24,000 வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சுற்றி இருந்தது. எக்ஸாக்டாக ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிங்க. பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும், பிரேக் அவுட் கொடுத்து அந்த லெவல் வந்து மேலே ஏறிடுச்சு. ஸோ நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன், இந்த 2 லெவலில் ஏதாவது பிரேக் அவுட், ஒன்று 24,200 பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லை 24,000 பிரேக் டவுன் கொடுக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து கிளியர் கட்டான வந்து டைரக்ஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலான்ட்டு. அதன்படி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நாளை மற்றும் வரும் நாட்களில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 24,220, 220ல் 230 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம், இந்த கேண்டலோட அதாவது 24,120 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி, அதாவது 20/7/26. ஓகேங்களா. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டை நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,230 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்திங்கன்னா 24,120 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதையும் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் இறங்கினாலும் இந்த 2வது சப்போர்ட்டில் வந்து ரிவர்சல் எடுக்க மேக்ஸிமம் பார்க்கும். அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக 24,000 லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ சப்போர்ட் ஜோனை நம்ம பார்த்தாச்சு. ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகும். ஸோ ஏழியராக நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா 24,330 அந்த லெவலுக்கு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு 24,400 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா 24,367 வரைக்கும் போச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் 370, அதாவது ஃப்ரைடேயோட ஹையை பிரேக் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதே நேரத்தில் பிரேக் ஆகி 400 லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படியே போகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 24,520 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம இப்போ பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை கிளியர் கட்டாக பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,520 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் திரும்பியும் சொல்கிறேன், ஃப்ரைடேயோட ஹையை பிரேக் ஆகணும். அதே நேரத்தில் 24,400 கிளியராக பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் இப்படி வரும் பட்சத்தில் நம்ம வந்து அனதர் 120+ பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,334 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,400 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,230 க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி மட்டும் ஒரு பாசிட்டிவோடு இருக்குது. மற்றபடி எல்லா குளோபல் மார்க்கெட்டும் நெகட்டிவாக இருக்கிறதுனால டோட்டலாக நாளைய மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கும் பட்சத்தில்
நான் திருப்பி சொல்கிறேன், ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் ஆகணும், அதே நேரத்தில் 400 பிரேக் ஆனால் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த 2 லெவலையும் மெயினாக பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.